The practice of nursing is regulated by State Nurse Practice Act. ஏதா ஆன்சரு? இது எல்லாமே இஎஸ்ஐக்கு ரெகுலராக கேட்குற கொஷினு. மறக்காமல் எல்லோரும் இந்த கொஷின் பேப்பரை பாருங்கள். இஎஸ்ஐக்கு இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்குள்ளே போக முடியும், நம்மளால் பாஸ் ஆக முடியும். 33 question. The practice of nursing is regulated by. இதோட ஆன்சரு ஏ, ஸ்டேட் நர்ஸ் ப்ராக்டிஸ் ஆக்ட். அடுத்து என்ன கொஷின்னு சொல்கிறேன். Kushmal breathing is associated with A. Atlexia, bronchial asthma, diabetic ketoacidosis, heart failure அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி, diabetic ketoacidosis. 35 rhythmic wasting and of respiration is called. அதுக்கு ஹைப்பர் வென்டிலேஷனா, ஹைப்போ வென்டிலேஷனா, ஆர்த்தோபீனியாவா, ஸ்னைல் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷனா அப்படின்னு கேட்டால் டி, ஸ்னைல் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன். 35க்கு டி ஆன்சரு. அடுத்தது 36க்கு என்ன கொஷின்னா, வாட் ஷுட் பி சைஸ் ஆஃப் த endotracheal tube for newborn weighing 2 to 63 kgs. நியோனாட்டல் பேபிக்கு எண்டோட்ரக்கியல் டியூபோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் 4.50 3.50 3.0 2.50 அப்படின்னு கேட்டால் அதோட ஆன்சர் 3.50. பி தான் ஆன்சரு. எண்டோட்ரக்கியல் டியூப், இன்ஃப்ளூயன்ஸ் சைஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நியோனாட்டலுக்கும் அடல்ட்டுக்கும். இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற ரிப்பீட்டான கொஷின்ஸ். அடுத்தது 37 கொஷின் என்னென்னா, வெயிட் பண்ணுங்கள். கிளினிக்கல் டெத் இஸ் ஆல்சோ நவுன் அஸ். கிளினிக்கல் டெத்துனா அது என்ன ஆன்சர்? பயாலஜிக்கல் டெத்தா, பிரெயின் டெத்தா, லீகல் டெத்தா, ஆக்சிடென்டல் டெத்துனா பிரெயின் டெத் தான். பி தான் ஆன்சர். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிவியர் டீஹைட்ரேஷன் இஸ். சிவியர் டீஹைட்ரேஷனில் இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஷார்ட் ரிங்கல் லாக்டேட் இமிடியேட்லி. சி தான் ஆன்சர் இருக்குது. டிஎன்எஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஆரல் தான் ஃபஸ்ட்டு போடணும் சிவியர் டீஹைட்ரேஷனில். காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப்டர் பர்ஃபரேஷன் ஆஃப் அப்பெண்டிஸ். அப்பெண்டிஸோட பர்ஃபரேஷன், ஆஃப்டர் பர்ஃபரேஷன். இதுக்கு என்ன ஆன்சர்னால் பி, பெரிட்டோனிட்டிஸ். inner working of the mite. அது ஆன்சரு. இதுக்கு லைனர் working mite to at finger wipes elbow angle seen in the case of. இதுக்கு வந்து காரணம் ஏ, ஸ்கேபிஸ். இது வர காரணம் இன்ஃபெட்டிகோ கிடையாது, ஸ்போரோசிஸ், எர்பசோஸ்ட்டு இதெல்லாம் காரணம் கிடையாது, ஸ்கேபிஸ். ஏ தான் ஆன்சர் 40க்கு. அடுத்தது 41. 40க்கு ஆன்சர் ஸ்கேபிஸ், ஏ ஆன்சரு. அடுத்தது 41வது கொஷின், அது என்னன்னு பார்க்கலாம், ஒரே நிமிஷம். 41 deep vein thrombolysis renders a person at the risk of deep vein thrombosis. எதுக்காக வருதுன்னா ஷாக் ஆஃப். ஏ, அதுக்கு பல்மனரி எம்பாலிசம். சிபிஆர் டிஃபிபிரிலேஷன் எதுக்காக கொடுக்குறோம்? அரித்மியா. எந்த அரித்மியா அப்போ அப்படின்னு பார்த்தா இதோட ஆன்சர் டி, வென்ட்ரிகுலர் fibrillation. 42 ventricular fibrillation. அடுத்தது 43
சிவியர் டிஸ்னியா, ஆர்த்தோபினியா, பேலர், டெக்கிகடியா, ப்ரோதி பிளட், அதெல்லாம் ஸ்பூட்டம் இன்சினன். ஸ்பூட்டம் அப்படின்னு பார்த்தாவே இதில் எது வரும்னா சி, பல்மனரி எம்பாலிசம். இதெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் கேஸ். ஆனால் சிவியர் டிஸ்னியா ஸ்பூட்டம் ப்ரெசண்ட் ஆகியிருந்தாவே அது காரணம் பல்மனரி எடிமா. சி, கண்ணை மூடிக்கிட்டு ஆன்சர் பண்ணலாம் 43க்கு. அடுத்தது 44. அண்ட் இயர்லி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லேரஞ்சல் கேன்சர் இஸ். லேரஞ்சல் கேன்சர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆன்சர் வந்து சி, டிஸ்பேஜியான்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கும் தெரியல. Paradoximal respiration is mostly common in seen in. இது ரிப்பீட்டட் கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஃப்ளைட் செஸ்ட்டு எதனால் வரும் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. 45க்கு ஏ ஆன்சர். அடுத்தது 46. ஒரு நிமிஷம். An early indication of development of hypocalcemia is. ஹைப்போகால்சியமா இயர்லி இண்டிகேட் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தா மெமரி சேஞ்சஸ் ஆகும். அதுக்கு வந்து பி ஆன்சர், டிங்க்லிங் அப்படின்ட்டு வரும். த லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் பிளசண்டா பிளேட்லெட்டோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு பார்த்தா 7 to 10 days இதில் கொடுத்துருக்காங்க க்ரோம் நெட்டில். இதுக்கு வந்து 10 to 12 days போட்டிருக்கலாம். லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஹியூமன் ஆர்பிசி அடல்ட் ஆர்பிசி வந்து என்னென்னா ஹியூமனுக்கு லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. இதே நியோனேட்டலுக்கு அதான் அதுக்கு வந்து 60 to 80 வரும். 60 to 80 days. 49க்கோட த கொஷின் வந்து த ஹியூமன் பிளட் செல்ஸ் ஆர் இன்ஃப்ளேட்டட் அப்படின்னு பார்த்தா அதோட ஆன்சர் டி, போத் ஆர்பிசி அண்டு பிளேட்லெட். டி தான் இதோட ஆன்சர். 49க்கு டி குறிச்சிக்கோங்க. அடுத்தது 50வது கொஷின். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுது, அதனால் என்னால் இது பண்ண முடியல. வெயிட் பண்ணுங்கள். 50. A patient with liver fail having edema is mostly likely to receive. லிவர் ஃபெயிலியரில் இருக்கிறவங்களுக்கு எடிமா இருக்கும்ல, அவங்களுக்கு என்ன ரிசீவ் பண்ணோன்னே என்ன ட்ரக்ஸ் தருவீங்க அப்படின்னு பார்த்தா டையூரிட்டிக்ஸ் ஏ. இதுக்கான ஆன்சரு ஏ, டையூரிட்டிக். எ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் டெஃப்ளோகாக்கஸ் ஆரியோஸ். எம்ஆர்எஸ்ஏ பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரக்ஸ் சாய்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா வேன்கோமைசினுக்கு வேனோமைசின் கொடுத்துருக்காங்க. பி தான் ஆன்சர், வேன்கோமைசின். கிளெண்டாமைசின், எரித்ரோமைசின், ஜெண்டாமைசினுக்கு அதர் நேம் வந்து அதான் கேராமைசின் சொல்லுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்டி டியூப்லைகுலர் மெடிசன் சைடு எஃபெக்ட் பெரிபிரல் நியூரைட்டிஸ். இந்த ஆன்டி டியூபர்குலோசிஸ் மெடிசனில் எல்லாத்துக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. பெரிபிரல் நியூரைட்டிஸ்க்கு சைடு எஃபெக்ட் வந்து பி, ஐசோனியாசிட் அப்படின்றது பி தான் இதோட 52வோட ஆன்சர். அடுத்தது 53. இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். அதனால் டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸு, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் 53 என்னென்னா, பேஷண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, பின் பாயிண்ட் பீப்புள்ஸில் இருக்காங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்,
த ட்ரக் இஸ் அட்மினிஸ்டர்ட் டு. என்ன ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவீங்கன்னா ஏ நலோ நலோசோம் நலோசோம். ஏ தான் இதோட ஆன்சர். ஒராசி தர மாட்டோம். டி சி இது டி. இதில் எந்த ட்ரக்ஸும் கொடுக்க மாட்டோம். ஏ தான் நலோசோம். அடுத்தது 54 என்ன கொஷின்னா, ஒரு நிமிஷம். A patient with DVT advised low molecular heparin site at which site? நோ molecular heparin எந்த சைட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவீங்க? ஓரலா ஐஎம் ஐஎம் சப்குட்டேனியஸான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சப்குட்டேனியஸ். ஹெப்பாரின் நோ மாலிகுலர் ஹெப்பாரின் வந்து எதில் கொடுப்போம்னா ஐஎம் சப்குட்டேனியஸ். விச் ட்ரக்ஸ் மே காஸ் கிரே பேபி சிண்ட்ரோம். இதோட கொஷின் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ குளோரோக்வினோன் phenyl nicole. Which of the following is not a side effect of salbutamol? சைடு எஃபெக்ட் சால்பிட்டமால் வர சைடு எஃபெக்ட் எது இல்லை அப்படின்னு பார்த்தா இதோட ஆன்சர் வந்து தி. விச் ஆஃப் த ட்ரக் ஆஃப் த சாய்ஸ் சிவியர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் மலேரியாவுக்கு என்ன வந்து ட்ரக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா அட்ரிசினேட். டி 57க்கு டி தான் ஆன்சர். அடுத்தது 58 என்னன்னா ஆன்டிடோட் ஆஃப் ஹெப்பாரினோட ஆன்டிடோட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏ புரோட்டமின் சல்ஃபேட். இதே வால்ஃபாரின் ஆன்டிடோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்டமின் கே வரும். இதுக்கு ஹெப்பாரினுக்கு புரோட்டமின் சல்ஃபேட். த வேல்யூ ஆஃப் கரோலேஷஸ் வேரியஸ் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் வேரியஸ் பிட்வீன். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி -1.0 வந்து (2 +1.0). 59க்கு சி. அடுத்த கொஷின்னு 60 என்ன கொஷின்னா, த கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் த டிசீஸ் ஆர் infection with a given geographical area is called. ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் வர இன்ஃபெக்ஷனுக்கு அதோட பேர் என்ன? இஸ் கால்டு அப்படின்னா எபிடமிக் என்டமிக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இதுக்கு சி என்டமிக். அடுத்தது 61 Poplic spots are clinical feature of. இதுக்கு ஏ ஆன்சர். சிக்கன் பாக்ஸுக்கு தான் இப்படி ஆகும். Which of the following is not constituent of vital statistics? எது வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் எஜுகேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சி தான் இது இருக்கு. ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிபிடி ஃபார் டியூபர்குலோசிஸ் டெஸ்ட் எந்த ரூட்டில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா இன்ட்ராடெர்மல். டி 63க்கு ஆன்சர் வந்து இன்ட்ராடெர்மல். த ஃபஸ்ட்டு ரெஃபரல் லெவல் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ரெஃபரல் லெவல் எங்கே அனுப்புவாங்கன்னா இதோட ஆன்சர் பி செகண்ட்ரி ஹெல்த் கேர். இதுக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. 64க்கு டி ஆன்சர். அடுத்து என்ன கொஷின் பார்க்கலாம். 65க்கு என்ன கொஷின் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஹவுஸ் ஃப்ளூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் ஹவுசி ஃப்ளூ அப்படின்னு பார்த்தா டைரியாவா டிசென்ட்ரியா காலனா ஆல் ஆஃப் திஸ். டி தான் ஆன்சர் வரும். When did the Mental Health Bill become a Mental Health Act? சி ஆன்சர் இதுக்கு 1987. Presley prepared ORS.
ரெசல்யூஷன் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஆன்சர் ஏ 24 hours. ரெட்டினஸ் ஆஃப் சர்வீக்ஸ் இஸ் அசஸ்டு பை சர்வீக்ஸை அதனால் எந்த ஸ்கோர் வச்சு அசஸ் பண்ணலான்னு பார்த்தா ஏ பி ஸ்டோக் ஸ்கோர், பைஷோப் ஸ்கோர், அப்கார் ஸ்கோர், நியோனட். யூட்ரஸ் இஸ் பால்பேட் த லெவல் ஆஃப் சிம்பத்திக் சிம்பசிஸ் அப்படின்னு பார்த்தா 12 weeks, அதாவது 3 months. நார்மல் டியூரேஷன் ஆஃப் இன்வலேஷன் ஆஃப் யூட்ரஸ் இஸ் நார்மல் லெவலுக்கு யூட்ரஸ் எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தா சி 6 weeks. அவ்வளோதான் இதோட கொஷின் வந்தது 70 வரைக்கும். நல்லா படிங்க, நல்லா படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம். சாய் நருளால் நல்லதே நடக்கும்.